இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்கும் அளவற்ற ஆனந்தம். கர்த்தருடைய சமூகம் என்றால் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அருகாமை அனைத்தையும் குறிப்பதாகும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருப்பது என்பது ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு காரியம். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் என்னை இங்கிருந்து கொண்டு போகாதிரும் என்று மோசே ஆண்டவரிடம் சொன்னதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய சமூகம் இல்லாத எந்த இடத்திலும் மோசே இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் ஆண்டவர் மோசேயை தைரியப்படுத்தும் வண்ணமாக என்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்த தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவரை ஆராதிக்க கூடி வரும்போது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை முழுமையாக நாம் ருசித்து பார்க்கலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ஒரு விசேஷித்த ஆறுதலையும், நமக்குள் நம்பிக்கையையும், அளவில்லாத விசுவாசத்தையும், ஒருவித விசேஷித்த பாதுகாப்பையும் கொண்டு வரும். அதனால்தான் ஆலய ஆராதனைகளுக்கு நாம் வாஞ்சியோடு ஓட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுகிறது. அது எதனால் என்றால், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதினாலும், பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதினாலும், அதிலிருந்து சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்பதினாலும் நமக்கு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடி வரும்போது நமக்குள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு இன்னும் அதிகமாக வேண்டும். நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரோடும் ஒரு மனதும் ஐக்கியமும் பெருக வேண்டும். இப்படிப்பட்ட விசேஷித்த காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கிடைப்பதால் சபை கூடுதலை நாம் விட்டுவிடக் கூடாது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய மனதில் குழப்பங்கள் தோன்றும் போதெல்லாம், கவலைகள் வரும்போதெல்லாம் அவற்றையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நாம் போய் இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர். நம்முடைய மனதின் தேவைகள், பாரங்கள், கவலைகள் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவர் அவர்தான். அவருடைய சமூகத்தை தேடி நாம் போகும்போது நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தையும், நிம்மதியையும், நம்பிக்கையையும் கொடுக்க ஆண்டவருடைய சமூகத்தால் முடியும். அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களின் கூக்குரலின் சத்தம் தேவ சந்நிதியில், அதாவது தேவனுடைய சமூகத்தை போய் எட்டியதினால் ஆண்டவர் மூலம் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. நம்முடைய ஜெபத்தின் சத்தமும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தை எட்டும்படி நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒருவித சுகந்த வாசனையோடு கூட நம்மோடு கூட உறவாடுவதை அனுபவபூர்வமாக நாம் உணரலாம். பல நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை ஆண்டவருடைய சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்து நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்தும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பதை வாஞ்சிக்கிற இருதயத்தோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் மட்டுமே பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் மட்டுமே நித்திய பேரின்பமும் உண்டு என்பதை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வருவதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வரும்போது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அருகிலே வந்து எங்களை பலப்படுத்துகிறீர். அந்த நிச்சயத்தோடு கூட எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து பரிபூர்ண சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.